ஹலோ கைஸ், இப்போது இந்த இடம் ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது தர ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து இந்த செடிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப காலம் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து ரொம்ப லீக் ஆகிறதுனால வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் பம்ப் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த செடிமெண்ட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ப்ரெஷர் பம்ப் வந்து 120 பார். இது வரைக்கும் இந்த செடிமெண்ட்டெல்லாம் எடுக்கிறோம். இந்த மாதிரி டேமேஜஸ் எடுத்து தெரியும் பொழுது இந்த ப்ரெஷர் பம்பே வந்து இந்த டேமேஜஸை இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து பிளாக் பண்ணிடலாம். எங்கெங்கே நமக்கு டேமேஜ் இருக்கோ அது ஈஸியாக இதுவே காட்டி கொடுத்துரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்து பிளாக் பண்ணுறது ஈஸி, இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல வந்து செடிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். க்ளீனிங் வந்து இருக்கிற செடிமெண்ட்டெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே என்னென்ன டேமேஜஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த செடிமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம் ப்ரெஷர் பம்பில் வச்சு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கருகருன்னு இருந்த இந்த தரையை நம்ம ப்ரெஷர் பம்ப் ஓட்டி கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போ கடைசி கட்டமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தண்ணி போகிற வழிக்கு பக்கத்தில் இதோ இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ஃபைனல் முடிய போகுது. முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் 3 கை போடுங்க. முக்கால் லிட்டர் ஊற்றலாம். எவ்வளோ பெட்ரோல் ஆறுது? கலக்குங்க, அடியிலேருந்து கலக்கு. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு போடணும். இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் போடுங்க. இன்னும் 2 கை சிமெண்ட் போடுங்க. சரி வா, நான் சிமெண்ட் போடுறவா. ஈரக்கை கூடாது. ஒரு கை மட்டும் போடணும். ஒரு கை மட்டும் போதும். போடுங்க. கொஞ்சம் திக்காதா? இப்போ இது எஸ்பிஆர் ஊற்றுங்க, திக்காயிடும். போதும். எஸ்பிஆர் ஊற்றுங்க, திக்காயிடும். ஊற்றுங்க. கலக்கல. 1 லிட்டராகவே ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். இது 3/4 கப்புனா சரி, 1 லிட்டர் வரும். ஊற்றுங்க. அது வந்துடுவாங்க சார், அவங்க பிளம்பர் வந்து நவுத்திக்குவாங்க. நான் பார்த்துக்குறேங்க. தண்ணி கலந்து ஊற்றுங்க. அதில் திக்காகுதா? ஏன்னா ஒரு கை சிமெண்ட் ஒன்றா போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காயிடும். ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அரைவாசி மட்டும் போடுங்க. வேண்டாமா? வேண்டாம், கொடுங்க சார். கை டப்பா 2 டப்பா வாங்கிக்கலாங்க. கைஸ், நம்ம இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்பிஆர் வித் சிமெண்டியஸ் கோட்டு செல்ஃப் லெவலிங்கில் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து இதை கலக்கணும், இந்த கலவையை ஊற்றுறாரு. ஒருத்தர் வந்து அதை வைப்பரில் அப்படியே மெல்லமாக இழுத்துட்டு வராரு. இருங்க, அவர் செல்ஃப் லெவல் பண்ணதுக்கப்புறம் இழுத்துக்குவீங்க. அதோட நிறுத்திக்கோ. இந்த லைனோட அதுதான் அப்படி போயிட்டு இருக்கிறேன்.
இது வந்து கீழே இருக்கிற அந்த மைக்ரோ போர்ஸ் ஹேண்டில் எசன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிடும். இது வந்து 1.5 mm திக்னஸ் இந்த ஃபர்ஸ்ட் கோட் வரும். ஆல்மோஸ்ட் நாம் வந்து இந்த தரையை இப்படி செகண்ட் லேயர் இப்போ போட்டுட்ருக்கோம். தரை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்த தரை இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரை ஆன ஏரியா மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து ஏசிஆர் அக்ரிலிக் பாலிமர் வித் சிலிக்கான் பவுடர் போட்டு ஒரு லேயர் ஒன்று கொடுப்போம். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோட்டுக்கு அப்புறம், அதாவது சிமெண்டியஸ் ப்ளஸ் ஸ்டெரைன் புட்டடைன் போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது கோட் போட்டதுக்கப்புறம் இந்த தரையோடைய ஃபினிஷிங். ஸோ இதுக்கு மேலே வந்து ஏசிஆர்னு ஒன்று போடுவோம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது 6.5:1:1ங்கிற ரேஷியோவில் கலப்போம். கலந்து ஒரு லேயர் போடுவோம். ஸோ அதோட ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இப்போ நாம் வந்து ஏசிஆர் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஏசிஆரும் ஏறக்குறைய இதே ப்ராசஸ் தான். அக்ரிலிக் பாலிமர் வித் சிமெண்டியஸ் மினரல் சிலிக்கான் மிக்ஸ் இது. ஸோ இதையும் செல்ஃப் லெவலிங் பண்ணிகிட்ருக்காரு. சுரேஷ் தான் செல்ஃப் லெவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து நாம் ஏசிஆர் சிமெண்டியஸ் முடித்து கீழே வந்து CaCO2 போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து இப்போது தெர்மல் இன்சுலேஷன் கோட் நடந்துகிட்ருக்குது. HD50 செராமிக் வாட்டர் ப்ரூஃபிங் தெர்மல் இன்சுலேஷன் கோட் இப்போ போட்டுட்ருக்காங்க. சைடில் ஃபுல்லாக கிராக்ஸ் வந்து 2200 எபாக்சி மார்ட்டரில் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் வராது. இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து எமல்ஷன் கோட் போடுவாங்க. வந்து கட் பண்ணி எபாக்சி மார்ட்டர் 2200 ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தரை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் ஆயிடுச்சு, தெர்மல் இன்சுலேஷன் ஆயிடுச்சு. HD50 செராமிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையும் தங்காது. ஒரு டைம் வந்து கரை தங்குச்சுன்னா தண்ணி ஊற்றி ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் பண்ணால் போயிடும். இது வந்து காயறதுக்கு 12 மணி நேரம் டைம் எடுக்கணும். 12 மணி நேரம் இது வேலை நடக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி நல்லா